இந்தியாவுக்கு அமெரிக்கா கூடுதலாக விதித்துள்ள 25% வரி விதிப்பால் திருப்பூர் பின்னலாடை முதல் நாமக்கல் முட்டை ஏற்றுமதி வரையுள்ள தொழில்களில் பணிபுரியும் பல லட்சம் பேரின் வேலைக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் ஒன்றிய அரசிடமிருந்து அவர்கள் எதிர்பார்க்கும் தேவைகள் என்ன என்பதை இந்த பேட்டிகளில் பார்க்கலாம். மத்திய அரசிடம் அணுகி இந்த இழப்பிற்கு எங்களுக்கு ஒரு சலுகைகளை பெற்று, அதாவது வரி சலுகை, வட்டி சலுகை, முதலீட்டு மானியம் போன்ற மானியங்களை பெற்று இந்த இழப்பை சரி செய்து கொள்ள முயற்சிப்போம். இருந்தாலும் இது 50% என்பது மிகவும் அதிகம். ஒன்றிய அரசு என்ன செய்ய வேண்டும் என்றால், அமெரிக்க ஏற்றுமதியாளர்களின் வங்கி கடன்களை ஒரு 6 மாதத்திற்கு ரிக்கவரி செய்வ மொரட்டோரியம் என்னும் வகையிலே ரிக்கவரியை நிறுத்தி வைக்க வேண்டும். மேலும் ஏதேனும் இப்போது கொடுத்து கொண்டிருக்கும் சில சலுகைகள் ROSTL என்று கூறுவார்கள், அதுவும் டியூட்டி டிராபேக் என்னும் முறையில் கொடுத்து கொண்டிருக்கும் அலவன்சஸ்களை அதிகப்படுத்த வேண்டும். ஒரு $40 மில்லியன் ஆர்டர் ப்ரொடியூஸ் பண்ண ஆர்டர்ஸ் குட்ஸ் இருக்குது கையில், அதுக்கு பாதிப்பு வரலாம். டிஸ்கவுண்ட் கேட்குறாங்க, ஷிப்மெண்ட் அனுப்ப வேணான்னு சொல்கிறாங்க. $70 மில்லியன் அளவிற்கு புதுசாக ஆர்டர் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதுவும் இப்போ ஒரு அன்சர்டன் சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் கோவிட் பீரியடில் கொடுத்த மாதிரி அட்ஹாக் லிமிட்ஸ், பேங்க்கில் லோன் எக்ஸ்டென்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்தா தான் கேஷ் ஃப்ளோ கம்பெனிஸ் மேனேஜ் பண்ண முடியும். இப்போ இருக்கிற நாணயத்தின் மதிப்பு டாலருக்கு நிகராக $87.62 இருக்கிறத இன்றைக்கி அது $90 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அவ்வாறு வந்துச்சு அப்படின்னா உள்நாட்டு வணிகத்தில் தங்கத்தினுடைய மதிப்பு இன்னும் அதிகமாயிரும், விலை அதிகமாயிரும், மக்கள் ரொம்ப இன்னலுக்கு ஆளாவாங்க. தோல் மற்றும் தோல் பொருட்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றோம். அது ரூபாயில் சொன்னால் மொத்தம் ஏற்றுமதி 40,000 கோடி ரூபாய். அதில் 25% அது அமெரிக்காவுக்கு தான் போகின்றது. இப்போது தமிழ்நாடு மட்டும் எடுத்தால் எப்படியும் ஒரு 5 லட்சம் பேர் தோல் மற்றும் தோல் பொருட்கள் அந்த தொழிற்சாலைகளில் அவர்கள் வேலை புரிந்து வருகின்றார்கள். அவர்களுக்கு வேலை இல்லாது போய்விடும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.